அதாவது டெல்லியில கரப்பாம்பூச்சி போராட்டம் நடத்துறதுக்கும் தமிழகத்துல கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறவங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. போன ஆட்சி மாதிரி தான் இந்த ஆட்சி. இப்ப மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ரொம்ப மும்முரமா சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். மக்களுக்கு அதர்மத்தை பண்ணிவிட்டு கூட்டணி தர்மம்னு சொல்றீங்க, நீ எல்லாம் ஒரு காமரேடா? சரி, அப்ப அதே மாதிரி இந்த ஆட்சியும் மோசமாக நடந்து கொள்கிறது, மாணவர்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்குகின்றது அப்படின்னு சொன்னா, அப்ப போன தடவை முட்டு கொடுத்துட்டு மாதிரி இந்த தடவை முட்டு கொடுக்க வேண்டியதானே? அந்த வாக்கியத்தை என் வாயில சொல்ல நான் விருப்பப்படல. அந்த அளவுக்கு கேவலமா இருக்குது. கம்யூனிஸ்ட் என்பவன் டேஷ் டேஷ் டேஷ், இதுதான் பெரியார் சொன்னது. நீங்க கூகுள்ல தேடி பாருங்க. உங்க பொருளே எடுத்து உங்களையே போட்டான் அப்படின்ன உடனே இப்ப உங்களால தாங்க முடியல. ஹெட்லெஸ் சிக்கன் மாதிரி குச்சி நிக்கிறீங்க. இந்த தாவேக்காக ஓட்டு போட்டவங்கள தற்கூரின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த கட்சி பின்னாடி போனவங்கள தற்கூரின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த நீட்டுக்கு எதிராக போராட்டத்துக்கு ஆதரவுன்னு வந்துக்கிறாங்க பாருங்க, அவங்கள பார்த்தாதான் எனக்கு தற்கூரியா தெரியுது. சிவா, தற்கூரி தற்கூரி. இந்தி ஒழிக தமிழ் தான் மூத்த மொழி, உலகத்துக்கே தாய்மொழி அப்படின்னு சொல்லி புட்டு அவன் பேசுற பாஷையை நீ எங்க தூக்கி பிடிச்சி நிக்கிறிய? நீ எல்லாம் மனுஷனா? ஆரம்பத்துல இருந்தே இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கு பின்னாடி வெளிநாட்டு சதி இருக்கின்றது அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியும். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு நம்முடன் இணைந்திருப்பவர் திரு டெய்லி பஞ்ச் அருண். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சிவா. அருண், என்ன இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. நீங்க டி ஷர்ட்ல இருந்து ஷர்ட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் ஒயிட் ஷர்ட். அவங்க கட்சியை மாத்திக்கிறாங்க, கூட்டணியை மாத்திக்கிறாங்க, மிஞ்சி போனா கொள்கையை மாத்திக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. அந்த டி ஷர்ட்ல இருக்க டீயை எடுத்துட்டு வெறும் ஷர்ட் போட்டுக்கிறேன். இதுக்கு இவ்வளவு பெரிய கேள்வியா? இவ்வளவு எக்ஸ்பிரஷனா? இதுக்கு ஏன் இவ்வளவு எமோஷன்? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சட்டலா. ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி சொக்காதான் போட்டு இருந்தேன் நானு. நடுவுல திடீர்னு அப்படி மாறிவிட்டேன். இப்ப மறுபடியும் தாய் கழகத்துக்கே திரும்பி வந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாமா? சரி விடுங்க, அது நம்ம அரசியல்வாதியா இருந்தா இது ஒன்னா சொல்லலாம். நம்ம ஒண்ணும் கிடையாது இல்ல, அதனால இது ஒண்ணும் இல்ல. அது அயன் பண்ணணும், கொஞ்சம் டைம் இல்ல. இது எப்போ அயன் பண்ணி வச்சிருந்தது எடுத்து போட்டுக்கிட்டேன், போதுமா? எனிவே, நீங்க சட்டை போட்டதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் அதுல நாங்க சட்டை பண்ணல. பட் இப்ப சிஜேபி போராட்டம் நம்ம எல்லாரும் சட்டை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா ஒரு தேசிய அளவுல வளர்ந்து இப்ப தமிழ்நாட்டிலையும் அது ரொம்ப பரவலா பரவிடுச்சு. ஸோ இந்த சிஜேபி போராட்டத்தை தமிழகத்துல சில அரசியல் சக்திகள் அவங்களுக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்களா? குறிப்பா இந்த ஆன்டி நீட் சென்டிமெண்ட்டை இதோட இணைச்சு ஒரு பெரிய அஜிடேஷனா மாற்ற ஒரு முயற்சி நடக்குதா? அதாவது டெல்லியில கரப்பாம்பூச்சி போராட்டம் நடத்துறதுக்கும் தமிழகத்துல கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறவங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. சில இந்த பயாலஜி ஜுவாலஜி படிச்சீங்கன்னா தெரியும். சில உயிரினங்கள் அங்க ஒரு மாதிரி இருக்கும், இங்க ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். இப்ப ஆப்பிரிக்க யானை, இந்திய யானை, அந்த மாதிரிதான் டெல்லி கரப்பாம்பூச்சிக்கும் தமிழக கரப்பாம்பூச்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாக்குறேன். இதுல வேற ஒரு முன்னாள் அமைச்சர் ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தார், அப்படியே தன்னெழுச்சியான போராட்டம். ஏங்க அதுல இருக்கவங்க எல்லாம் திமுக அன்னைக்கு போராட்டம் பண்ணவங்க, அங்க இருந்தவங்க தான் இன்னைக்கு இங்க இருந்து போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. அதாவது திமுக எப்பப்பெல்லாம் எதிர்கட்சியா இருக்குமோ அப்பப்பெல்லாம் பல விதமான வாத்திய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு போராட்டம் பண்றவங்க தான் இப்ப இங்க வந்துக்கிறாங்க. என்னவோ தன்னெழுச்சியான போராட்டம். அதாவது திமுக மேல அந்த சாயல் விழுந்துட கூடாதான், அவங்க அந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு. சரி, அதுக்கு என்னடா பண்றாங்க அப்படின்னா, அந்த கரப்பாம்பூச்சிகளுக்கு இந்த சிபிஐ, கரப்பாம்பூச்சி பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதனால தானே அது அவங்க இடம் ஒத்துக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் கட்சியை லீஸு கூட்டிருந்தாங்க, இப்ப கட்சி ஆபீஸ லீஸு கூட்டுக்கிறாங்க. ஒன்னும் எதையெல்லாம் லீஸு கூடுவாங்களோ தெரியல. சரி விடுங்க, மானம், மரியாதை, சுயமரியாதை, கௌரவம் இதெல்லாமே எப்போ லீஸுக்கு விட்டாச்சு. அப்புறம் தானே கட்சி ஆபீஸ் லீஸுக்கு விடுறத பத்தி நம்ம கவலைப்படுறது. ஒண்ணு தெரியுமா சிவா? இப்ப மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு ரொம்ப மும்முரமா சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். அதனுடைய ஒரு பார்ட்டா தான் இந்த போராட்டங்கள் அப்படின்றது. அதாவது யோசிச்சு பாருங்க, நான் முதலே சொன்ன ஆப்பிரிக்க யானைக்கும் இந்திய யானைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது அப்படின்னு. டெல்லியில நடக்கிற போராட்டத்துல காங்கிரஸ் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும், பாஜக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு குரூப் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இங்க நடக்கிற போராட்டத்துல காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த காங்கிரஸ் கூட்டணியில இருக்கின்ற அரசாங்கத்தை கவிழ்க்கணும் அப்படின்னு ஒரு குரூப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க காங்கிரஸ் பதவிக்கு போனோம்னு பாக்குறாங்க, இங்க காங்கிரஸ் பதவியில இருக்கிறத வெள்ள தள்ளணும் அப்படின்னு பாக்குறாங்க. கம்யூனிஸ்டுகள் அப்படியே காலங்காலமா அவங்க ரொம்ப ரோஷமா அரசியல் பண்ற மாதிரி, நாங்கள் எங்கள் ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும்
சில நேரங்கள்ல இதுதான் சொல்றது. என்னோட சில பேர் கேட்பாங்க, ஏன் சார் நீங்க ஒரு அரசியல் கட்சியில சேரக்கூடாது அப்படின்னு. சேர்ந்தா அந்த கட்சி உருப்படாது, அது வேற விஷயம். விஷயம் என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு இதோட அஃபிலியேட் ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா முட்டு கொடுத்தாங்க, வேற வழி கிடையாது. நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இப்ப பாருங்க, அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்லுகிறாரு, கடந்த ஆட்சி மாதிரியே இந்த ஆட்சியும் இருக்கின்றது அப்படின்னா, நானும் யார் யாரையோ கேட்டுட்டேன் சிவா, ஒருத்தரும் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லணும். போன ஆட்சி மாதிரி தான் இந்த ஆட்சியும் இருக்கு அப்படின்னா, ரெண்டு பாசிபிலிட்டி தான் என் கண்ணுல தெரியும். ஒண்ணு, கடந்த ஆட்சி ரொம்ப சூப்பராக இருந்தது, அப்ப அதே மாதிரி இந்த ஆட்சியும் சூப்பராக இருக்கின்றது. இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. கடந்த ஆட்சி மோசமாக மக்கள் விரோத ஆட்சியாக இருந்தது, இந்த ஆட்சியும் அதே மாதிரி மக்கள் விரோத மோசமான ஆட்சியாக இருக்கின்றது. இதுதானே ரெண்டு பாசிபிலிட்டி. இதுல எதை அவர் சொல்லியிருப்பார்? இல்ல கடந்த ஆட்சி சுமாராக இருந்தது, இந்த ஆட்சியும் சுமாராக இருந்தது, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், வச்சுக்காங்க. எதுக்கு உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம். இப்ப கடந்த ஆட்சி மோசமா இருந்ததுன்னா எதுக்கு அவ்வளவு நாள் முட்டு குத்துன்னு கூடவே கூட்டணியில உட்கார்ந்து இருந்தேன்? 5-10 குத்தாங்கன்னா மக்களை பத்தி கவலை கிடையாது. இப்ப இவங்க எல்லாம் சொல்றது இதுதான், கூட்டணி தர்மம் அப்படின்னு. மக்களுக்கு அதர்மத்தை பண்ணிவிட்டு கூட்டணி தர்மம்னு சொல்றீங்க. நீ எல்லாம் ஒரு காமரேடா? அப்புறம் இன்னும் ஏதாவது கூட்டணி வச்சுட்டு கூட்டணி தர்மமாங்க. இவங்க வந்து தர்மத்தை பண்ணிட்டு அப்புறம் கூட்டணி வைக்கிறாங்களா எனக்கு புரியல. அது அதர்மங்க, அது தர்மம் கிடையாது. பிச்சை போட்டிருக்காங்க. அதுல வேற பெருமையா நான் வந்து கணக்கு காமிச்சு எங்க காமிச்சிங்க? திமுக கணக்குல வரும்போதுதான் வந்து இவங்க வெளில சொல்றாங்க. தேர்தல் அலுவலகத்துக்கு கணக்கு காமிச்சது வேற. பொதுவெளியில சொல்லணுமா இல்லையா நாங்க வாங்கினோம் அப்படின்னு? அதை சொல்லல. அதை கேட்டா சும்மா இல்லாம இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் சொல்லாம சார் அவங்க கூட தான் சார் வந்து மிட்டாய் திருடி தின்னா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் அவங்க குத்தாங்க, இவங்களுக்கும் குத்தாங்க இப்படின்றாங்க. இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குதுன்னு தெரியல. சோ ஆதரவை வாபஸ் வாங்குவோம் அப்படின்னா, அப்ப நீங்க சொல்ற மாதிரி நல்ல ஆட்சியாக இருந்தது போன ஆட்சி, இந்த ஆட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆதரவை வாபஸ் வாங்கணும்னா அப்ப நீங்க வந்து முட்டா போயிடுவேன். போன ஆட்சி மோசமாக இருந்தது, அந்த மாதிரியே இந்த ஆட்சி மோசமாக இருக்கு, அதனால வாபஸ் வாங்குறோம்னு சொன்னா அப்ப போன ஆட்சியில எதுக்கு கூட்டணியில ஒட்டியிருந்தீங்க? பாஜக வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. நான் போன தடவை நீங்க கூட்டணியில இருந்து வெளில வந்தாலும் பாஜக உள்ள வந்திருக்க போறது கிடையாது. ஏன்னா திமுக வந்து மெஜாரிட்டியோட நாங்க வரவே மாட்டோங்கிறதுல. அதான் திமுக வந்து தனி மெஜாரிட்டியோட இருந்தாங்க கடந்த ஆட்சி காலத்துல. நீங்க உள்ள இருந்தாலும் வெளில போனாலும் அவங்க அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. அப்ப கடந்த ஆட்சி மோசமான ஆட்சியா வெளில வந்திருக்க வேண்டியது தானே, எதுக்கு முட்டு குத்து நின்னீங்க? சரி, அப்ப அதே மாதிரி இந்த ஆட்சியும் மோசமாக நடந்து கொள்கின்றது, மாணவர்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்குகின்றது அப்படின்னு சொன்னா அப்ப போன தடவை முட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி இந்த தடவை முட்டு கொடுக்க வேண்டியது தானே? ஏன் நீங்க எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்கலையா? அவங்க கொடுக்கலையா? என்ன கேட்டா என்ன கொடுக்க மாட்டான்னு சொல்ல போறாங்க. கேட்டு பாருங்க. அது எனக்கு தெரியாது. சோஃபா மட்டும் போதுமா? அதுல வச்சிருக்க குஷன் வச்ச தலகாணி வேணும், இந்த பக்கம் ஒரு ஃபேன் வேணும், இல்ல நீங்க ஒரு ரெக்லைனர் வேணும். இது நான் வெறும் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் சொல்றேன். நீங்க அது உள்ள என்ன இருக்குதுலாம் கீழ் எல்லாம் பாக்காதீங்க. எந்த அளவுக்கு நான் வந்து இன்றைக்கும் வந்து பெரியார் பெரியார் அப்படின்னு தான் சொல்லுவேன். சில பேர் வந்து ஈவேரா அப்படின்வாங்க, சில பேர் ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் நீங்க போய் அவர் பெரியார் பெரியார்னு சொல்றீங்க அப்படின்னு. கம்யூனிஸ்ட் என்பவன் யார் அப்படின்றத பத்தி பெரியார் ரொம்ப அழகா ஒரே வரியில ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறார். அந்த ஒரு வரிக்காகவே காலம் முழுக்க நான் வந்து அவரை பெரியார் அப்படின்னே சொல்லுவேன் சிவா. அந்த வாக்கியத்தை வந்து என் வாயில சொல்ல நான் விருப்பப்படல, அந்த அளவுக்கு கேவலமா இருக்குது. சரி பாவம் அந்த கம்யூனிஸ்டுகளை வந்து கம்யூனிஸ்ட் என்பவன் டேஷ் 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 இதுதான் பெரியார் சொன்னது. நீங்க கூகுள்ல தேடி பாருங்க. நீங்க வேற இப்ப விஜய பார்க்க போற போது ஒருத்தர் வந்து பெரியார் புக்கோட வந்து இன்னொன்னுத்தையும் வந்து கொடுத்தாரு அவருக்கு, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் தான். அதாவது சோ அவர்கள் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, இந்த மாதிரி பெரியார் சொன்னாரு, கம்யூனிஸ்டுகள் அடுத்தவன் காலை நக்கி படைப்பவன், அதையும் எழுதி வைக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அந்த ஒரு வாசகம் போதும் சிவா. நான் வந்து அவரு பெரியார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கம்யூனிஸ்டுகளை சோ சொன்ன மாதிரி பெரியார் இந்த சொன்ன வாசகம் அப்படின்றது வந்து தோலுரித்துக்கான விஷயம் அது. சோ இது வந்து இந்த எச்சரிக்கைன்னு நிறுத்திக்க முடியாது சிவா. இவங்க பெரிய பிளானோட பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா திரை உலகத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டாங்க போராட்டம் அப்படின்னு. நல்லா காமெடியா இருக்குது. ஒரு பக்கம் வந்து நீட்ல பாஸ் பண்ணமா வாங்க இந்த ஸ்கூல்ல சேருங்க அப்படின்னு விளம்பரத்துல நடிச்சு காசு பாக்குறது, இன்னொரு பக்கம் இங்க வந்து ஐயோ போராட்டம் பண்றவங்களே அடிக்கிறார்களே அப்படின்னு வேண்டியது. நல்லா இருக்குதுப்பா இவங்க ரெட்ட வேஷம். அதாவது மக்களுக்கு கொஞ்சம் வெக்கம் மானம் சூடு சொரணை இது கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் அது கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணமே, இந்த மாதிரி இன்னைக்கு பேசுறமே, மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரோஷன் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்ற எண்ணங்கள் இந்த மாதிரி ரெட்ட வேஷம் போடுறவங்களுக்கு வரணும். ஓகே, நீங்க இப்ப திரையுலகம், நீங்க நம்ம முதலமைச்சர் வந்து திரையுலகத்துல இருந்து வந்திருந்தாலும் அவருடைய கடைசி படம் வந்திருக்கு. அதுல என்ன ஒரு இதுன்னா, நம்ம சபாநாயகர் சொல்றாரு, உலகம் சுற்றும் வாலிபன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி இருக்கு, இந்த ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி அப்படின்னு. சில அமைச்சர்கள் அங்க உட்கார்ந்து அழறாங்க உணர்ச்சி பெருக்கெடுத்து.
அவங்க எதுக்கு அழறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணோட்டத்துல நீங்க சொல்லணும். அவங்க என்ன எதுக்கு அழறாங்க? ஜனநாயகம் படம் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? நீங்க அழுதீங்களா? சின்ன வயசுல வந்து சினிமா கூட்டு போன்னு அழுதுகிறேன். ஆனா என்ன சினிமாக்கெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. அப்கோர்ஸ் அந்த மாதிரி கூட்டு போகாததுனாலயே வந்து நான் சினிமா அப்படின்னு அலையறது இல்ல. தேர்ந்தெடுத்த படங்கள், அது படம் நல்லா இருக்கா இல்லையா இப்படித்தான் நம்ம பாக்குறது. இந்த ரசனை அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கின்றது. பட் இன்னைக்கு வந்து இந்த நீட்டுக்கு எதிர்க்கான போராட்டம் அப்படின்றத வந்து தாவேகாவுக்கு எதிரான போராட்டம், முதலமைச்சருக்கு எதிரான போராட்டம், ஜனநாயகனுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு இவங்க அதை மடமாத்திட்டு இருக்கும் போது, இதுக்காகவாது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பார்க்கிங்கு, பாப்கார்னு, வாட்டர் பாட்டில் அப்படின்னு செலவு பண்ணிட்டு அந்த சினிமாவை தியேட்டர்ல போய் பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க யார் வந்து இந்த சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்றது? ஆச்சரியம் என்னன்னா, சினிமாக்காரங்க தான் வந்து இந்த சினிமா பின்னாடி போறீங்களே இந்த ஜனவோ அப்படின்றாங்க. நீ இனிமே சினிமா எடுக்கிறத நிறுத்துரு. தமிழ்நாட்டுல இனிமே சினிமா எடுக்க வேணாம்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க. சினிமா இருக்கிறதுனால தானே சினிமா பின்னாடி இந்த ஜென்சி போகுதுன்னு புலம்புறீங்க. சினிமாவை பேன் பண்ணுங்க. நீங்க தானே இது நாள் வரைக்கும் வந்து சினிமா டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் உங்க கையில வச்சிருந்தீங்க. இன்னைக்கு வந்து சினிமா பின்னாடி போறாங்க அப்படின்னு வெளியுதா? உங்க பொருளே எடுத்து உங்களையே போட்டான் அப்படின்ன உடனே இப்போ உங்களால தாங்க முடியல. ஹெட்லெஸ் சிக்கன் மாதிரி குச்சி நிக்கிறீங்க. அப்ப வேற எது பின்னாடி போலாம்? டாஸ்மாக் சரக்கு பின்னாடி போலாமா? அதை மூடுறது உங்களால முடியாது. இன்னும் சொன்னாங்க ஒரு கழுத்து போட்டா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூடிடுவோம்னாங்க. மூடிட்டா அதுக்கப்புறம் வந்து எங்க கட்சி நிர்வாகிகள் அவங்க எல்லாம் சாராய கம்பெனி வச்சிருந்தாங்கன்னா இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னாங்க. கொடியெல்லாம் பிடிச்சின்னு இருந்தாங்க, சாராய கடையை மூடு மூடு அப்படின்னு. இன்னைக்கு என்னடானா சினிமாவை மூடுன்னு சொல்லுவாங்க போலகுது. இதுல என்னன்னா நேத்து வரைக்கும் இந்த ஜென்சி எல்லாம் தற்குறி, அதுங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வடக்குல இருக்க ஜென்சியை வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து இருக்கிறானுங்க. நேத்து வரைக்கும் வந்து வடக்கன்ஸ் எல்லாம் இங்க எதுக்காக வேலைக்கு வரானுங்க, இங்க வந்து அவங்களுக்கு வேலையே கிடையாது, அதனால இங்க என்னென்ன அது டெராகேட்டரியா இல்ல அந்த வேலை செய்யறதுக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தவங்க இன்னைக்கு வந்து ஆஹா வடக்கன்ஸா, ஐயோ அவங்கள மாதிரி கிடையாது, என்ன புத்திசாலிகள், என்ன அறிவாளிகள், ஜென்சியா அவங்கள மாதிரி அறிவாளிகள் கிடையாது. ஏன்டா இப்படி நேரத்துக்கு நேரம் மாறி நிக்கிறீங்க? பச்சோந்தி கூட தோத்து போடுண்டா அவங்க முன்னாடி. இப்ப புரியுது சார் நீங்க ஏன் சட்டை போட்டு வந்தீங்கன்னு. இல்ல அங்க வந்து சேர்ந்திருக்க கும்பல் எல்லாம் பாருங்களேன். சொல்ல போனா இந்த தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்கள தற்கூரின்னு சொல்லியிருந்தாங்க, அந்த கட்சி பின்னாடி போனவங்கள தற்கூரின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த நீட்டுக்கு எதிராக போராட்டத்துக்கு ஆதரவுன்னு வந்துக்கிறாங்க பாருங்க, அவங்கள பார்த்தாதான் எனக்கு தற்கூரியா தெரியுது சிவா. ஏன்னா பாருங்க, பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், ஆனா மத்தவங்க எல்லாம் இதை கண்டே பிடிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் விளக்கு நீங்க முட்டாளுங்க நினைச்சுன்னு ஒருத்தன் பொய் சொல்றான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு வடிகட்டின முட்டாள் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. நம்ம பொய் சொல்றோமே, அவங்க என்ன யோசிப்பாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசினோம், இப்ப என்ன பேசினோம், அதெல்லாம் யோசிக்காம ஒவ்வொரு மேடையில ஒவ்வொரு மாதிரி நீங்க பேசிட்டு போறீங்க அப்படின்னு சொன்னா மக்கள், அதாவது நீங்க அன்னைக்கு அது மாதிரி சொன்னேன், இன்னைக்கு இது மாதிரி சொன்னேன் அப்படின்னு ஏதோ பண்ணா கூட பரவாயில்ல, இது பாருங்க நீங்க திருடுறீங்க அப்படின்னா கூட வந்து ரைட்டு எல்லாம் திருடன் தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. உங்க பொய் சொல்றீங்க அப்படின்னும் போது, சிவா நானே உங்ககிட்ட ஒரு பொய் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தட் மீன்ஸ் நீங்க அதை நம்புவீங்க நான் என்ன சொன்னாலும் அப்படின்னு நான் சொல்றேன். அது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும் போது, ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு என்னடா தெரியுது அப்படின்ற ஒரு கேள்வி தானே வரும். டோட்டலா என்ன தூக்கி போட்டுருவீங்க. இதுதான் மக்களுடைய பெர்செப்ஷன். இது புரியாம இன்னைக்கு ஒரு கும்பல் வந்து நீட்டை எதிர்க்கணும், அதை பண்ணணும், தாவேகா சரியில்லை, ஜனநாயகம் சரியில்லை, ஜென்சி சரியில்லை. முதல்ல நீயும் மூளையும் சரியில்லை. போராட்டத்துல கோஷம் போடுறதுக்கு கூட அங்க இந்திக்காரன் என்ன பேசுறானோ அதையேதான் இங்க வந்து கோஷம் போட்டுக்கிற, ஆஜாதி ரகேங்கா ஆஜாதி அப்படின்னு. வெக்கமா இல்ல உனக்கு? இந்தி ஒழிக, தமிழ் தான் மூத்த மொழி, உலகத்துக்கு தாய்மொழி அப்படின்னு சொல்லி புட்டு அவன் பேசுற பாஷையை நீ இங்க தூக்கி பிடிச்சி நிக்கிறிய? நீ எல்லாம் வந்து மனுஷனா? இவனுங்க வந்துட்டானுங்க போராட்டம், சுயமரியாதை, மொழி, இனம் அப்படின்னு. தற்குறி. ஓகே, ஆனா இப்ப நீங்க வந்து விஜய் அரசோட ஆங்கிள் பாருங்க. அவங்க இந்த கோரிக்கைகளுக்கு ஐடியாலஜிக்கல் சிம்பத்தி காட்டினா லா அண்ட் ஆர்டர் சேலஞ்ச் வந்து வந்துடும். அப்படி லா அண்ட் ஆர்டர் சேலஞ்ச் வரக்கூடாதுன்னு கொஞ்சம் கடுமையா இருந்தானா அவங்களுடைய சொந்த சப்போர்ட் பேஸ்லயே அவங்களே எதிர்க்கிற மாதிரி வரும். இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு விதமான பொலிட்டிக்கல் ட்ராப்பா. என்ன ட்ராப்? இல்ல இவங்க வந்து நீட்ல எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஏங்க தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி நீட்டு இங்க வரும்போது கட்சி இல்லவே இல்லைங்க. அப்ப இருந்தவங்க எல்லாம் என்னங்க பண்ணிருந்தீங்க? இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு 10 வயசு பையன் இல்ல 18 வயசு பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட வந்து தோட்டத்தோட காவல் பொறுப்பை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி தம்பி 50 வருஷம் முன்னாடி இங்க உள்ள ஒருத்த வந்து குடிசை போட்டான், நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது. ஏன்டா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்த வந்து குடிசை போட்டான்னா அப்ப இருந்தவங்க என்னடா கீழ்ச்சிருந்தீங்க?
அவன் அப்ப பிறக்கவே இல்லை, 18 வயசு பையன். இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து காவல்காரன் பொறுப்பு கொடுத்த உடனே ஐயோ அந்த குடிசையை தூக்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? பெருசுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் என்னடா கீழ்ச்சிருந்தீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அந்த மாதிரி நீட் இங்க வரும்போது சரி நான் கேக்குறேன், அந்த நீட் மசோதாவை பாஸ் பண்ணது யாரு? அந்த திமுகவை சேர்ந்த அமைச்சர் அப்படின்னு பாஜக சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரோட ஆட்சி காலத்துல இது வந்தது? காங்கிரஸ். இதெல்லாம் நீக்கவே முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கோர்ட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னது யாரு? நம்ம பொருளாதார மேதை ப. சிதம்பரம் அவர்களது துணைவியார் அவர்கள். இவங்க எல்லாம் சேர்ந்துன்னு நீங்க குரல் கொடுக்கல அப்படின்னு பேசினீங்களே, என்னடா யோக்கியதை இருக்குது உங்களுக்கு எல்லாம்? இன்னைக்கு மாநில பாஜக தான் நீட்டை கொண்டு வந்துச்சு, 2016ல தான் அது எல்லா மாநிலத்துக்கும் வந்தது அப்படின்னு. அதான் சொல்றேனே, எவன் ஒருத்தன் வந்து மத்தவங்க எல்லாம் முட்டாள், நாம என்ன சொன்னாலும் நம்புவான் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறாங்களோ அவங்கதான் வடிகட்டின முட்டாள் அப்படின்றது வந்து உலகத்தின் மிகப்பெரிய கிரேக்க தத்துவ ஞானியான எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. எங்க பாட்டி எல்லாம் தத்துவ ஞானி. நிச்சயமா நிச்சயமா அது இருக்கட்டும். இன்னும் ஒரு பெரிய ஒரு நேரேட்டிவ் நடக்குது, அது ஆக்சுவலா வடக்குல. சோ விஜய் வந்து ஜந்தர் மந்தார்ல வந்து அவங்கள வந்து அப்ஜித் தீப்தேயை சந்திச்சதாகவும் அந்த சோனம் வான்சுக்க சந்திச்சதாகவும் அங்க ஒரு பெரிய ஃபேக் நியூஸ் பரவுது. அது ஃபேக் நியூஸ்னு நமக்கு தெரியற அளவுக்கு இருந்தாலும் அங்க 40-50 லட்சம் வீடியோஸ் எல்லாம் போகுது அது. சோ விஜய வந்து ஒரு மாநிலம் கடந்த ஒரு பிஎம் மெட்டீரியலா மாக்கிறதுக்கான முயற்சியா? அது விஜய்க்கு தெரியாதா? தெரிஞ்ச அமைதியா இருக்காரா? ஒரு கும்பல் வந்து எல்லா சைட்ல இருந்து வேலை செஞ்சுனுக்குது, அது நல்லாவே தெரியுது. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி வந்து எத்தனை நாளா இது பண்ணீங்கன்னா அது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, பாலியல் வன்முறையில இது பண்ணவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு, என்னென்னவோ சொல்லிட்டாரு, அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து வீடியோ எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்ப நீங்க கேட்டீங்க இது வந்து நீங்க ட்ராப்பா அப்படின்னு. இந்த நீட்ல அவங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு, இது வந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, இது வந்து அந்த அரசியல் சட்டம் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறத திருத்தணும் அப்படின்னு சொன்னா டெம்பரரியா அதுக்கு என்ன மெஷர் எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. வேலைக்காவது அது வேற விஷயம். பட் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்ப கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னா ஐயோ எதிர்பார்க்கறதே அதுதான். ஏதாவது ஒரு பெரிய போராட்டம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வரணும். சிவாஜி இதோட நிக்க போறது கிடையாது. இந்த நீட் அப்படின்றது பேஸ். இதுக்கு மேல இன்னொன்னு வரப்போது பாருங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துதான் அவங்க கிளைமேக்ஸ்ல கொண்டு போறாங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. சோ இந்த அரசு வந்து மைனாரிட்டிகளுக்கு எதிரான அரசு, பாஜகவுக்கு ஆதரவான அரசு, பாஜகவோட பி டீம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கூட்டணி கட்சிகள்லாம் வெளில வர வச்சு ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தலைகீழ இருந்தாலும் அது நடக்காது. பார்க்க தானே போறீங்க. ஓகே, இப்ப வந்து இந்த சிஜேபி போராட்டம் மற்றும் நீட் விவகாரத்துல அண்ணாமலையோட தற்போதைய நிலைப்பாடு மிகப்பெரிய அரசியல் விவாதத்தை அதுவும் கலப்புது. ஏன்னா நீட் வினாத்தாள் கசிவு, அக்கௌண்டபிலிட்டி இல்லாதது என்று அவர் மத்திய அரசை வந்து விமர்சிக்கிறாரு. சோ ஒரு காலத்துல பிஜேபியினோட முக்கிய முகமா இருந்து நீட் விவகாரத்துல கட்சியின் நிலைப்பாட்டை டிஃபென்ஸ் செஞ்ச அண்ணாமலை இன்று அதே நீட் விவகாரத்துல மத்திய அரசை நேரடியா கேள்வி கேட்கிறாரு. சோ அண்ணாமலை மாறிட்டாரா? சூழ்நிலை மாறிடுச்சா? அல்லது பிஜேபிக்குள்ள இருந்து சொல்ல முடியாதத இப்ப சொல்றாரா? உங்களுடைய பார்வைதான் மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ட்வீட்டை நல்லா பாருங்க. இப்பவும் அவர் நீட் வேணாம்னு சொல்லுங்க. நீட் தேர்வுல ஒரு தடவை லீக் நடந்து எங்க பாஸ் சொல்லுவாரு, இத பாரு நீ தப்பு பண்ணு, நான் ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணியானா கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா ஒரே தப்ப 2வது தடவை பண்ணியானா உன்னை தொலைச்சு கட்டிடுவோம் ஜாகிரதை. ஏன்னா ஒரே தப்ப 2வது தடவை பண்ணியானா யூ நெவர் லேர்ன்ட் எனி லெசன்ஸ் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது ஏதோ புதுசா அமெரிக்கால இருந்து நீங்க இறக்குமதி பண்ணுறது கிடையாது சிவா. ஏற்கனவே இந்த ரயில்வே, அப்புறம் பேங்கிங், ஸ்டாஃப் செலெக்ஷன், இப்படி எல்லாருமே அந்த ரெக்ரூட்மெண்ட்டை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல பேப்பர் லீக் அப்படின்ற இதுவே கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு என்ன பண்ணலாம்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது லீக் அப்படின்னு வந்த உடனேயே நீங்க வந்து இந்த பிரச்சனையே இனிமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கணுமா? வேணாம். லெத்தார்ஜி, இதுதான் பிரச்சனை. ப்ரோ ஆக்டிவா இருக்கணும். அது இல்லாம நீங்க பாட்டுக்கு அதிகாரிகள் கிட்ட விட்டுட்டு உங்களுக்கு உள்ளே உக்காந்தீங்கன்னு உங்களை ஒண்ணு இல்லாம பண்றதுக்கு ஒரு பெரிய பியூரோகிராசியில ஒரு குரூப்பே இருக்குது. அதை கூட புரிஞ்சுக்க தெரியலன்னா நீங்க வந்து மந்திரியா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம் பதவி இல்லாம இல்ல வேற மினிஸ்ட்ரிக்கு போங்க அப்படின்றத முதல்லயே நான் சொன்னேன். அதை வந்து அவர் ராஜினாமான்னு சொல்லாம கொஞ்சம் நாசுக்கா சொல்லியிருக்காரு. சரி, ஒரு தடவை ஒரு தப்பு நடக்குதுன்னா உடனடியா சுதாரிச்சுன்னு நீங்க வந்து சுறுசுறுப்பா வேலை பார்க்கணும் சிவா. அது பெரிய இஷ்யூ ஆகிற வரைக்கும் அவங்க கையில நீங்க இந்த நோவால போட்டு கொடுத்தது நீங்க தானே. அப்புறம் அதை தப்புன்னு சொல்லாம நிறைய அமைச்சர்கள் இப்படிதான் பண்ணி நிக்கிறாங்க. என்னடா பண்றாங்கன்னே தெரியல. நாங்களாம் அரசியல் பண்ண மாட்டோம். இதுல இன்னும் சில பேர் நாங்க அரசியல்வாதிகள் இல்லை. அரசியல்வாதிகள்னா எதுக்கு வேற இங்க ஆபீஸ் உள்ளே உட்காந்துக்க வேண்டியது தானே. இது வேற ஒரு பெருமையா வேற எடுத்துக்கிறாங்க. அவங்க அரசியல்வாதி கிடையாது. ஜெய்சங்கர் அரசியல்வாதி கிடையாதுன்னா he was a diplomat. அரசியல்வாதிகளுக்கு டிப்ளமசி தெரிஞ்சிருக்கணும். அதனால he is
வே பெட்டர் தான பொலிட்டிஷியன் ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும். அவரை இந்த கேட்டகரியில நீங்க கொண்டு வந்து சேர்க்காதீங்க. சோ அண்ணாமலை கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருந்ததுன்னு சொன்னா முதல்லயே இவங்க இந்த சிஸ்டத்தை மாத்திருப்பாங்க. என்னங்க இப்ப அதுல வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு நாட்டுல வந்து ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் கிடையாதா? நிதிஷ்குமார் எத்தனை தடவை ரிசைன் பண்ணிக்கிறாரு. அவரை பார்த்து கத்துக்கங்க. டகால ரிசைன் பண்ணுவாரு, யாரையாவது ஒருத்தர் சீமா கொண்டு வந்து உட்கார வைப்பாரு, மறுபடியும் அவரை தூக்கிட்டு இவரே வந்துருவாரு. ரயில்வே மினிஸ்டர் இருந்து ராஜினாமா பண்ணுவாரு, ஷிப்பிங் மினிஸ்டர் இருந்து அங்கேருந்து வருவாரு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருந்து அங்கேருந்து ரிசைன் பண்ணுவாரு. இதெல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் நாட்டுல. இதே எங்க அண்ணன் ராகுல் காந்தி எடுத்துக்காங்க. அவரோட கட்சியில வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொன்னா மாநில தலைவர்கள் ராஜினாமா பண்ணுவாங்க. இவர் பண்ண மாட்டாரு. ஜெயிச்சா உடனே இவருக்கு கிரெடிட்னுவாங்க. இவரு கூட தான் வந்து கட்சி தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கு ராஜினாமா பண்ணாரு. இப்ப நான் ஒண்ணுலயுமே இருக்காரு அவரு. இது கூட தெரியாம நீங்க ரிஜிடா இருந்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கூட நிறுத்தி வச்சுக்கிறாங்க பாருங்க. சோ அண்ணாமலை சொன்னதுல தப்பு இல்லை. இவங்களுக்கு வந்து அரசியல் பண்ண துப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். திமுகவோட நிலைப்பாடுக்கு வருவோம். சோ நீட்டை ஒழிக்கணுங்கிறதுல திமுகவும் தாவேகாவும் ஒரே நிலைப்பாட்டுல தான் இருக்கு. ஆனா சிஜேபி போராட்டத்துக்கு 2 தரப்புல இருந்தும் ஆதரவு வருது. அப்படின்னா இந்த விவகாரத்துல யாரு அதிகமா ஆன்டி நீட் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் காம்படிஷன் உருவாருதா? சிஜேபி போராட்டம் எதிர்பாரா விதமாக டிஎம்கே டிவிகேவோட அரசியல் போட்டியோட புதிய களமா மாறுதா? அரசியல் போட்டியெல்லாம் நான் பார்க்கல. திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கு டு ஷோ டிவிகே இன் பேட் லைட். அண்ட் இதை வச்சு அந்த ஆட்சியை கவுக்கலாமான்னு சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இது பாருங்க, இன்னைக்கு வந்து நமது முதலமைச்சருக்கு இருக்க செல்வாக்குக்கு அவர் வந்து இது பாருங்க நீட்டு ஆமா ஓகே அப்படின்னு சொன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேட்கறவங்க எல்லாம் யாரு? இந்த திமுகவோட உட்காந்துக்கின்னு அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் கோஷம் போட்டுக்கின்னு ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஹைபர்னேஷன்ல போறாங்களா? அவங்கள தானே. ஏன்னா இந்த போராட்டத்துல கலந்தவங்க எத்தனை பேருங்க நீட் எழுதிட்டு வந்தவங்க? நீட்டுனா என்னன்னு தெரியாது, என்டிஏனா என்னன்னு தெரியாது, சிபிஎஸ்சில படிக்கிறவங்களுக்கு சிபிஎஸ்சினாலே என்னன்னு தெரியாது, எஜுகேஷன் மினிஸ்டர் யாருன்னு தெரியாது. இதுங்கெல்லாம் வந்து ரிப்பப்ளிக் டே என்னன்னே தெரியல. ஒரு வீடியோ பார்த்தேன், எல்எல்பி படிக்கிறாங்களா, ரிப்பப்ளிக் டேனா என்னன்னா ஜார்க்கண்ட் வந்து பீகார்ல இருந்து பிரிஞ்சு வந்தது, அதை தான் கொண்டாடுறோம் அப்படின்றாங்க. எங்க போய் நிக்குது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்? இவங்க எல்லாம் தான் அதுல ஒரு சொல்றாங்க அப்படிங்களா, அவங்க எல்லாம் அறிவுள்ளவர்கள், ரொம்ப அறிவு, அப்படியே புல்லறிய வைக்குது எனக்கு. இதெல்லாம் போட்டி எல்லாம் நான் பார்க்கல சிவா. இது வந்து இப்போதைக்கு நீங்க என்னதான் ஆன்டி நீட்னு இந்த ஆன்டி நீட் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஈழத்துக்கு சப்போர்ட் பண்றன்றது, இந்தி எதிர்ப்புன்றது, நாங்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு வேண்டியது, சும்மா அவங்களோட ஃபாலோயர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்தமா இது ஒரு ஓட்டு வாங்கி கொடுக்காது உங்களுக்கு, புரியுதுங்களா? உங்களை விரும்பி ஃபாலோ பண்றவங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. நியூட்ரலா இருக்கவங்க இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. பேசுறாங்களா இந்தி எதிர்ப்புன்னு? எத்தனை திமுக நிர்வாகிகள் அவங்க பசங்களை இந்தி படிக்க வைக்கிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப என்ன தயாநிதி மாறன் அவர்களை யார் இந்தி படிக்க வச்சது, யார் அவர் மேல இந்தி திணிச்சதுன்னு எனக்கு யாராவது பதில் சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஒருத்தரும் எனக்கு வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கலைஞர் தானே சொன்னாரு அவருக்கு இந்தி தெரியும், அதனால எடுத்த உடனே மந்திரி ஆனாருன்னு சொன்னார்ல. அப்ப அவரை யாரு வந்து கட்டாயப்படுத்தி இந்தி படிக்க வச்சது? அவங்களுக்கே இந்த நிலைமை, அவங்களாலேயே இந்தியை தடுக்க முடியல. அப்புறம் நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து தடுக்க போறோம்னு சொல்லி நிக்கிறீங்க நீங்க. அதனால இவங்க வேஷம்லாம் செல்லாது சிவா. நல்லா மூக்காறு பட்டு நிக்க போறாங்க, அப்பதான் புரிஞ்சுக்க போறாங்க அவங்க. அருண், சிஜேபி போராட்டத்தை ஆரம்பத்துல ஒரு சாதாரண மாணவர் போராட்டமா தான் மத்திய அரசு கையாண்டுது. ஆனால் இன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர்களே சிஜேபி பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை அடுத்த நிலைக்கு வந்திருக்காங்க. அவங்க பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க, இங்க வரலாங்கிறாங்க, அங்க வரலாங்கிறாங்க. சோ தர்மேந்திர பிரதானோட ராஜினாமா கோரிக்கைக்கு பதில் சொல்ல மத்திய அரசு ஒரு அவகாசமும் கேட்கிற மாதிரி தெரியுது. சோ ஒரு அமைச்சரின் ராஜினாமாவோட இந்த சிஜேபி போராட்டம் முடிஞ்சிருமா? அல்லது நீட்டில் தொடங்கிய இந்த இயக்கம் வேலைவாய்ப்பு, தேர்வு முறைகேடுகள், இளைஞரோட அதிருப்தி என விரிவடைஞ்சு 2029 தேர்தல் வரை மோடி அரசுக்கு ஒரு புதிய நேஷனல் யூத் மூவ்மெண்டாக மாறுமா? இது யூத் மூவ்மெண்ட்டும் இல்ல, பூத் மூவ்மெண்ட்டும் இல்ல. இது பாருங்க, முதல்ல இது மாணவர் அமைப்பே கிடையாது. அது ஆரம்பிச்சவங்களோ இல்ல மத்தவங்களோ என்ன மாணவர்கள், அவங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? பகோடாவுக்கும் பர்கருக்கும் ஒன்னா சம்பந்தம் இருக்குது அவங்களுக்கு? அவங்களுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாம் வந்து அதுல பெரும்பாலும் அதுல வேற பார்த்த டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் வேற நடக்குது. என்னங்கடா பண்ணி நிக்கிறீங்க அங்க உட்காந்தீங்கன்னு? நான் கூட டெல்லி ஒரு டிக்கெட் போட்டு சும்மா அப்படி டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலான்னு பாக்குறேன். அதுல வந்திருக்கவங்கள பாதி பேர் பாத்தீங்கன்னா அங்க வர வேண்டியது, ஒரு போட்டோ எடுக்க வேண்டியது, இன்ஸ்டால போட வேண்டியது, அதுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது, ஃபாலோவர்ஸை வச்சுன்னு எதையாவது வித்து காசு பார்க்க வேண்டியது, இப்படித்தான் வந்துக்கிறாங்களே தவிர அதனால அதை விட்டு தள்ளுங்க. அடுத்தது, இதை வந்து சீரியஸா எடுத்துக்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கு பின்னாடி வெளிநாட்டு சதி இருக்கின்றது அப்படின்றது வந்து அரசாங்கத்துக்கு தெரியும். அதனாலதான் கடந்த முறை கூட வந்து ஏதோ ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல லாஸ்ட் மினிட்ல வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க, டினை பண்ணுவாங்க, நம்ம அதை வச்சு சீன்
ஸ்கீம் போடலாம்னு நினைச்சாங்க. அது நடக்கல. எடுத்துக்க பர்மிஷன் சொல்லிட்டாங்க. அப்புறம் யாரும் பெருசா வரல. அதனால திரும்பி போயிட்டாங்க. இது ஷஹீன்பாக் இந்த மாதிரி போராட்டத்தெல்லாம் கையாண்டவங்களுக்கு இது தெரியாதா? விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், சிஏ எதிர்ப்பு போராட்டமாகட்டும், இதெல்லாம் தே ஆர் கிவிங் அ லாங் ரோப். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுல இவங்க போய் சிக்கிக்க போறாங்க. மத்தபடி இது மத்திய அரசாங்கம் சிக்கிக்கிட்டது அப்படின்றத நான் கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டேன் சிவா. சோ நேயர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சிஜேபி போராட்டம் இது அடுத்த எந்த லெவலுக்கு போலாம், எப்படி கட்டுப்படுத்த முடியும், இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா, இல்லாட்டி ஒரு நியாயமான கோரிக்கையா, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை டெய்லி பஞ்ச் அருண் அவர்களை சந்திப்போம். அதுவரை வணக்கம். வணக்கம் சார், நன்றி. வணக்கம். நன்றி சிவா, நன்றி.